என் பிள்ளையாச்ச அப்படின்னா சொல்ல மாட்டான். என்னப்பா தனியா நீ யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? தாமரை யோசனை எல்லாம் உன்னை பத்தி தாமா. காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணலான்னு தான். இன்னைக்கு கூட ஒரு மாப்பிள்ளை வந்தாரு. அது எனக்கு பிடிச்சிருக்குது, உனக்கு பிடிச்சிருக்குதான்னு கேட்கலான்னு தான். அப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே, எனக்கு பிடிச்சிருக்கான்னு ஏப்பா என்ன கேட்க மாட்டேங்கிறீங்க? பெத்த பிள்ளைங்க எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியுமா. அப்பனுக்கு பிடிச்சிருந்தா பொண்ணுக்கு பிடிக்குங்கிறதா. சரி பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குதா இல்லையான்னு நீயே சொல்லு. அப்பா உங்களுக்கு அடுத்தபடியா எனக்கு ஆனந்த ரொம்ப பிடிக்கும். அவரே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா. தாமரை என்ன சொல்ற? அந்த அனாத பையனை தான் பிடிக்கணும்னு சொல்றியா? கிளிப்பிடிக்க சொல்ற மாதிரி சொல்ற. அந்த அனாத பையன் வேண்டாம், விட்டுரு. அப்பா யாருப்பா அனாதை? அவரு அனாதை இல்லப்பா. அவரு அனாதையா பிறந்தது தப்பா? இல்லப்பா, அவரு அனாதையா வாழ்றதுதான் தப்பு. இப்ப கூட நான் உங்களை விட்டுட்டு போயிட்டலாம், நீங்களும் அனாதைதாப்பா, நானும் அனாதைதான். அப்பா நான் மனசார ஆனதை விரும்புறேன். எனக்கு கல்யாணம் நடந்தா அது அவரு கூட மட்டும்தான். வேற யாரும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா, புரிஞ்சுக்கங்க. ஆமா தாமரை, இங்க பாரு, இங்க பாரு. குழந்தை பிறந்த உடனேமே தன்னோட குழந்தைய அப்பா கையில் எடுக்கிற சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்குதோ, அவன் பிள்ளைய இன்னொருத்தன் கையில பிடிச்சி கொடுக்குறப்போ அந்த சந்தோஷத்தை கொடுப்பேன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்னு நினைக்கிறேம்மா. இல்லப்பா, நீங்க என்ன தப்பா வளர்க்கல, நானும் அந்த மாதிரி பொண்ணு இல்லப்பா. அப்பா தயவு செஞ்சு என் மனசை புரிஞ்சுக்கோங்க. அப்பா அள்ளி பூ இருக்கு, அரளி பூ இருக்கு, இது ரெண்டுமே பூதாப்பா. ஆனா அரளி பூவை தலையில வைக்க முடியுமா? முடியாதுப்பா. அப்பா உங்க மனசு புண்பட மாதிரி நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஆனா கடைசியா ஒண்ணு சொல்றேன், ஆனதை தவிர என்னை யாராலையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. எனக்கு கல்யாணம் நடந்தாது ஆனந்த கூட மட்டும்தான். தாமரை நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. கத்தாழ செடியா இருந்தாலும் அள்ளி செடியா இருந்தாலும் வேலைக்கு வெளியில தான் இருக்கணும். அது வெள்ளாமைக்குள்ள இருந்தா அந்த வெள்ளாமையா அழிஞ்சு போயிடும். ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கணும். நன்றி உள்ளதுன்னு நடு வீட்டுல வச்ச மாதிரி அத என் செருப்ப நானே அடிச்சுக்கணும். இப்ப சொல்றேன், அந்த அனாதை பையன் வேணுமா இந்த அப்பா வேணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ. அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. இந்த வழியா தான் வரேன்னு சொன்னா எங்க போனான்னு தெரியலையே. போதை ஏரியில இந்த கரமத்தை ஏன்டா குடிக்கணும்? ஏண்டா இந்த வழியா தான் அந்த அனாதை நாய் வருவேன்னு சொன்னீங்க? ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. வரட்டும், வருவான் வருவான். வாடா என் பங்காளி. என்ன இன்னைக்கு ரேஷன் கடைக்கு ரொம்ப நேரத்திலே போய் இருக்குது. மரியாதையா உன் வேலையை பார்த்துட்டு போடா. அதுக்கு முன்னாடி எனக்கு சொந்தமானவன் உங்ககிட்ட ஒட்டிட்டு இருக்கிறான். அவளை விட்டுட்டீனா நான் போறேன். ஏன்னா அவளுக்கு நீ பாய மட்டும் தான் விரிக்க முடியும். ஆனா நான் அவளுக்கு படுக்கையே விரிக்க முடியும்டா.
ஆமா ஏகமா இருக்கு. நான் இப்படி எல்லாம் அசிங்கப்படவாமா என்ன பெத்து விட்டுட்டு போற 5 நிமிஷம் அற்ப சுகத்துக்காக என்ன பெத்து குப்பை தொட்டியில குப்பையோட குப்பையா போட்டு போடிய நான் உனக்கு என்னவா பாவம் பண்ண? அதுக்கு பதிலா என்ன நீ கழுத்துல அடிச்சு கொண்டிருக்கலாமேப்பா. நான் இப்படி மத்தவங்க முன்னாடி அவமானப்பட்டு கேவலப்பட்டு அடி வாங்கி உத வாங்கி இப்படி எல்லாம் இருக்க மாட்டேவா? ஆமா இந்த அனாதைய எல்லாரும் கேவலப்படுத்திட்டே இருக்காங்கம்மா. ஆமா எங்கம்மா இருக்கு என்னையும் கூட்டிட்டு போயிருமா. ஆமா ஆசையா ஓடி ஆடி விளையாடுற வயசுல சாப்பிட வேண்டிய வயசுல என்ன பிச்சை எடுக்க வச்சுட்டியாமா நீ? படுக்க இடம் இல்ல, உடுத்த உடை இல்ல, பசிய பட்டிமா எத்தனை நாளா ரோடா அடைச்சிருக்க தெரியுமாமா? குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம. அப்பா நீ என்ன கூட்டிட்டு போயிருமா, கூட்டிட்டு போயிருமா? உங்களை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. தாமரை உனக்காக உன் மேல உசிரியே வச்சிருக்கிறார் உங்க அப்பா. உங்க அப்பாவை விட்டுட்டு வரதுக்கு உனக்கு எப்படி தாமரை மனசு வந்தது? எனக்கு நீங்களும் வேணும், அப்பாவும் வேணும். எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. எல்லாம் இந்த காதலனால தானே. நான் இல்லாமடா எந்த பிரச்சனையும் இருக்காதுல. பேசாம நான் செத்து போயிடுறேன். தாமரை நீயே இல்லாதப்ப தாப்பட்டு இருந்து என்ன தாமரை பண்ண போற? வேணாம் தாமரை வேணாம், நீ சந்தோஷமா இருக்கணும் தாமரை. முன்னாடியே வந்திருப்பான்னு நினைச்சேன், வரல. எப்படியும் நம்ம கிட்ட 500 ரூபாய் இருக்கு. இப்போ என்னென்ன வாங்கலாம்? லிப்ஸ்டிக், ஃபேர் அண்ட் லவ்லி, மஸ்காரா. போதும் இப்போதைக்கு இது போதும். டைம் வரும்போது மீதியை வாங்கிக்கலாம். என் தாமரை பூவே, என்னடி இவ்வளவு பணம் வச்சிருக்கிற? எதுக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாலும் பழம் வாங்குறதுக்கா? பரவாயில்லையே, நம்ம விவரமா தான் இருக்கிற. நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நோ நம்ம எங்க வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். மரியாதை பேசு. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். ஏண்டி என்னமோ உன்னை தினம் படு கூப்பிட்ட மாதிரி சும்மா பிகு பண்ற? வந்த படுத்தமா பணத்தை வாங்க ஏண்டி? தங்கச்சினோட பார்க்க மாட்டேன். அரஞ்சு போடி உள்ள போடினா கூட அடிக்கிறியா? அடிடா. எல்லாரும் மனுஷனா உன்னால போய் அண்ணன் சொல்றது எனக்கு வெக்கமா இருக்கு. எத்தனை பொருள் வாழ்க்கையை நாசம் பண்ணிருப்ப. நீ நல்லா இருப்பியா? இவ யாரு? உன் தங்கச்சியோட ஃப்ரெண்டு. அப்ப உனக்கு என்ன ஆகுது? உன் தங்கச்சி தானே. அவங்கிட்ட போய் தப்பா நடந்துக்கிறியே, நீ எல்லாம் மனுஷனா? இந்த மாதிரி எத்தனை பொருள் வாழ்க்கையை நாசம் பண்ணிருப்ப. அவங்களோட பாவலாம் உன்னை சும்மா விடாது. நீ நாடி போய் சாகதான் போற. இப்ப என்ன உன் கூட படி
பேசுறதுக்கு ஆள் வேணும். அவ்வளவுதானே? என்ன உன் தங்கச்சியா பார்க்காத. எல்லாம் சராசரி பொண்ணு மாதிரி என்ன நினைச்சுக்கோ. வந்து ஏன் கூடயே பாடு. போதுமா போது. இத்தனை நாளா இதுதான் சந்தோஷம் பண்ணு, இதான் வாழ்க்கைன்னு இருந்த. இனிமேல் அப்படி பேசாதீமா. ஏன்னா நல்லது கெட்டது எதுன்னு தெரியல. ஏன்னா அம்மா இல்லாத பொண்ணு, அப்பா வளர்த்தா எனக்கு நல்லது கெட்டதுன்னு தெரியல. இனிமேல் தப்பெல்லாம் பண்ண மாட்டோம்மா. உன் மேல சத்தியமா, இது அம்மா மேல சத்தியம். அண்ணா தெரிந்துட்டுன்னு சொல்றேன், எனக்கு அதுவே போதுண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாமரை, உன்னையும் மன்னிச்சிருமா. இத்தனை நாளா தொல்லை பண்ணதுக்கு இனிமேல் நான் தொல்லையே பண்ண மாட்டேன்மா. பரவாயில்ல விடுங்க. என்னைக்கு செஞ்சு தப்பா நினைச்சு பாக்குறீங்களோ அப்பவே எல்லாமே நல்லதா மாறிடும். இப்படி எல்லாம் பேசினானு நான் விட்டுருவேன் நினைச்சியா? விட மாட்டேன். பாண்டிகை நாள்ல உங்க அண்ணனா 2 பேரு நான் கூடவே இருப்பேன், பாதுகாப்பா. நான் கொஞ்சம் ஃபேன்சி ஸ்டோர் வரைக்கும் போயிட்டு வந்தேனா, அதப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தப்பா நினைக்காதீங்க. நான் உன்னை எதுவும் கேட்கவே இல்லையாம்மா. இதெல்லாம் எதுக்குமா என்கிட்ட சொல்றேன்? அப்பா நீங்க எங்க அப்பா, உங்ககிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? அப்பாங்கிறது இப்பதான் உனக்கு ஞாபகம் வருதாம்மா. அந்த உறவைத்தான் நீ அன்னைக்கே சாகடிச்சிட்டியாம்மா. அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா நான் பேசலம்மா. நான் எதுக்கு பேசணும்? யாருக்காக பேசணும்? என்னோட வாழ்க்கையில எனக்குன்னு யாருமா இருக்கிறா? என்னோட பெத்த புள்ளைய என்னோட வாழ்க்கையில குறுக்கு தலையிடுறதுக்கு நீ யாருன்னு கேட்கிறப்பவே நான் ஒட்டுமொத்தமா செத்துட்டேமா. அப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. உங்களை விட்டா எனக்கு யாருப்பா இருக்கா? நான் யாருக்கிட்டப்பா போய் சொல்லுவேன்? அப்பா நான் ஏதாவது தப்பா பேசிருந்தேன், என்ன மன்னிச்சிடுங்கப்பா. என்ன ஆனந்தக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கப்பா. உங்களுக்கு எந்த கேக்குறேன், அவரை பிரிஞ்சு என்னால வாழ முடியாதுப்பா. ஏமா வாய்க்கும் வயிற்றுக்குமே வாக்கில்லாதவன் இவன் எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பான்னு நினைச்சு தரமா. நான் இன்னும் உயிரோட தாமா இருக்கேன். நான் இன்னும் சாகலையாமா. போதுப்பா, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. எனக்குன்னு யாருமா இருக்கிறாங்க? சொந்தம்னு சொல்லிக்க நீ மட்டும் தாமா. உன்னை பெத்து போட்டுட்டு அந்த புண்ணியவதி போய் சேர்ந்துட்டாமா. நீ பச்சை குழந்தையா பால் மனம் மாறாத இருக்கும்போது உன்னை கையில தூக்கிக்கிட்டு எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியாத தனிமரமா தவிச்சு நின்னமா. பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு ஆம்பளை எப்படிதான் காப்பாத்த போறேன்னு எத்தனையோ பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. நான் என்னோட பிள்ளையோட பாசத்துல பங்கு போட யாரையும் விடக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த பாசத்தையும் உன் மேல கொட்டி நான் வளர்த்தமா. அப்படிப்பட்டவன நான் எப்படித்தான் என்னை பத்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய? என்னமா வந்துட்டு நானு? நீ ஏன் சொல்லுமா? ஏ முத்தையா, வா. நல்லா இருக்கியாப்பா? ஏண்டா உன் மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? நல்லா இருக்கியான்னு என்ன கேக்குறியே? முதல்ல நீ நல்லா இருக்கிறியாடா?
நான் நல்லா தப்பா இருக்க. ஏண்டா போய் சொல்ற? உன் மனசுல இருக்கிற வேதனையும் தெரியும், உன்னை பத்தியும் தெரியும். ஏண்டா இப்படி மாறி போன? நான் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். டேய், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்டா. ஆனந்தம் தாமரையும் ஒருத்தர் விரும்புறாங்க. ஆனா அவங்கள சேர்த்து வைக்க அது உன்னால முடியல. ஏன்னா ஆனந்த அனாதை. நான் என்ன சொல்ல வரேன்னா, டேய், வார்த்தைக்கு வார்த்தை அவன் அனாதைன்னு சொல்றையே, அவன் எப்படி நம்ம குடும்பத்துக்கு வந்தானு உனக்கு தெரியாதா? இல்ல நீ மறந்துட்டியாடா? முத்தையா, அதெல்லாம் நான் எதையும் மறக்கல முத்தையா. டேய், எங்களுக்கு கல்யாணமாகி 15 வருஷமா குழந்தை இல்லாம நானும் மீனாட்சியும் எத்தனையோ கோயிலா சுத்தணும். அப்போ நாம எல்லாரும் ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வர்ற வழியில பயங்கரமான மழை. அந்த மழை நிக்கிட்டுன்னு நாம ஒரு கோயில் வாரமா ஒதுங்கி நின்னோம். அங்க ஒதுங்கி நின்ன போது கோயில் படிக்கட்டில ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சதுன்னு பார்த்தோம். அப்போ 4 வயசுல ஒரு பையன் மலையில நனைஞ்சு அவன் நடுங்கிட்டு நின்னான். அப்போ நீ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த குழந்தைய போய் தூக்கிட்டு வந்து இது ஆண்டவன் கொடுத்ததா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மீனாட்சி கையில கொடுத்த. மீனாட்சியும் குழந்தை பாசத்துல அவளும் வாங்கிக்கிட்டான். அவன் என்னைக்குமே ஆனந்தமா இருக்கட்டுன்னு அவனுக்கு ஆனந்தன்னு பேர் வச்சதே நீதான்டா. அப்படிப்பட்ட நீயா இன்னைக்கு அவனை அனாதைன்னு சொல்ற? ஏ முத்தையா, அவனை நீ போய் தொட்டு தூக்குற போது அவன் அனாதையா தெரியல. அவனுக்கு நீ பேர் வைக்கும் போது அணையாது தெரியல. ஆனா இன்னைக்கு உன் மகளை காதலிக்கிறான்னு தெரிஞ்சது அவன் உனக்கு அனாதையா தெரிகிறானாடா? ஏ முத்தையா, பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல கண்மூடித்தனமா ஏதோ தப்பு பண்ணிட்டுண்டா, என்ன மன்னிச்சிடுறா. நீ வார்த்தைக்கு வார்த்தை அவனை அனாதைன்னு சொல்றியே, அவனோட மனசு வேதனைப்படும் நினைச்சு பார்த்தியாடா? நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை விட்டு போயிட்டாலு நாமளும் அனாதைங்க தான்டா. இது ஏன்டா உனக்கு புரியாம போச்சு? இப்ப என்ன, அவ அனாதைங்கிறதான உனக்கு பிரச்சனை? நாளைக்கே ஊரை கூட்டி ஊரு மத்தியில அவனை என் மகனை ஏத்துக்கு போறேன். என் மகனுக்கு மகளை கொடுக்கறியாடா? ஏ முத்தையா, எனக்கு மனசு நிறைஞ்சு போச்சுடா. எனக்கு மனசு நிறைஞ்சு போச்சுடா. தாமரை வாமா. முத்தையா, இந்த புள்ளைய கூட்டிட்டு போடா, கூட்டிட்டு போ. அம்மா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தா என் வீட்டுக்கு நீ மருமகளாத்தான் வந்திருப்ப. ஆனா இப்போ நீ மகளாவே வார. நீ நல்லா இருமா. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க 2 பேர்த்து விஷயம் மீனாட்சி தெரியும். நீ 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆசைப்பட்டதே மீனாட்சி தான். அவளோட ஆசீர்வாதத்துலதான் இந்த கல்யாணமே நடக்கணும். முத்தையா, நான் ஒரு விஷயம் கேட்பேன், எனக்காக நீ செஞ்சு கொடுக்கணும்டா. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியுமாடா? தெரியும். அருணை ராதிகாவையும் வீட்டுக்கு சேர்த்திக்கன்னு சொல்ல போறேன். அதுதான் முடியாதுடா, முடியாது. தாரவாத்து கொடுக்க ஒரு பொண்ணு தாரதாரையா கண்ணீர் வடிக்க ஒரு மகனை வேணும்னு பழமொழி சொல்லுவாங்க. ஆனா
அவன் என் மனதை காயப்படுத்திட்டான்டா. என் மனதை காயப்படுத்தி என்ன தாரதாரியா கண்ணீர் வடிக்க வச்சுட்டான்டா. அது என் மனசு அவ்வளவு சீக்கிரம் ஆறாதுடா, ஆறாது. அது ஆறிட்டு அதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல இவங்க கல்யாணத்தை மீனாட்சியோட ஆசீர்வாதத்தோட பண்ணணும், செய்யணும். வா, சரி அப்படியே செய்யலாம். வா. சீக்கிரம் போய் பிள்ளைகளை மாலை மாத்த சொல்லலாம். மீனாட்சி அப்பவே உங்களோட விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லிட்டா. உங்க ரெண்டு பேர்த்த கல்யாணம் பண்ணி இருக்கிறதா மீனாட்சியோட கடைசி ஆசை. அவளோட ஆசைய இப்போ நிறைவேற்றி வைக்கிறேன். சரி வா, அவளோட நடைபடத்திலேயே போய். சரி போலாம். ஆனந்த், இனிமே நீதாண்டா எனக்கு மகன். நீ அப்பான்னு கூப்பிடப்பா. ஐயா நான் எப்படி? நீதாண்டா என் மகன். அப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிடுறா. அப்பா மகனே, உன்னோட ஆசைய நிறைவேற்றி வச்சுட்டு மீனாட்சி, உன்னோட ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டு. மனிதன் மனிதனாக பிறக்கின்றான். சில மனிதர்கள் வாழ்கின்றனர், சிலர் தெய்வங்களாக மாறிவிடுகின்றனர். கணக்கிடவில்லையோ ஆளுக்கொரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். ஆளுக்கொரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். அப்போ யார் எழுதால் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான். அப்போ யார் எழுதால் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான். ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், ஆண்டவன் அழைப்பான். ஒருத்திக்குத்தான் பாரம்